கென்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் அவனை பிள்ளையா நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷை அப்பாவாக நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேறு எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்ட் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இந்த படத்தில் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும்போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாவுக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையானான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசில் வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்டேருந்து ஃபோன் வந்தால் கருப்பையாவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ்
ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமாக கற்றுக்கலாம். ஒரு நிறைய சக்ஸஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறையா சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது. கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமாக தெரிஞ்சிருந்தாலும் இல்லை கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில் வைக்காமல் செயலில் வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. யூ ஆர் an address for this film. துள்ளுவதிலமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமாக இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்குன்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேலே? வரலையா? வாங்க. கேங். சாரி, உங்கள் பேரில் எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சொல்லிடுறீங்களா? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். சிதம்பரம், நம்ம கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிருவானுங்க. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம்னு சொன்னதுக்கு, அதை தவிர நீ எல்லாமே பண்ணியிருக்க. வர ஃபஸ்ட்டு போஸ்டரே ஒரு பைக்கில் 3 கேர்ள்ஸோடு அப்படி உக்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் காட் பிளெஸ் யூ. ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில் நடித்தவங்க, தேங்க்ஸ்ப்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்கள் 2 பேருக்கும் கூட என்னுடைய
வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமாக யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. ஐ ஹவன்ட் வாட்ச் த ஃபில்ம். பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. அண்ட் சுராஜ் சார், thank you for trusting Ken, and thanks for being a part of this wonderful film. And படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷி மேடம் நான் உள்ளே நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்கள் ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. I loved your one-liners and your screen presence. Thank you so much. நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படி தான் இருக்கு. அண்ட் தேவதர்ஷி மேடம், தேங்க்யூ ஸோ மச். நளினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்னு தெரியாமல் இவ்வளோ கிராண்டாக தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டாக காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி இன்னும் பெருசாக ரெண்டு பேருமே உட்காருங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் நான். அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வெற்றியை கேர்வன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேறு யாராவது பாருங்கள், ரொம்ப என்ன உருண்டையாக இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனாக நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும், அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும். இவன் பெருசாக இருக்கான் வெற்றி, பாருங்கள், வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னார், இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக டே 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவன் நடித்த உடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்குது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிறான், அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேலே நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் ரெண்டு பேரை. அதனால் அவன் பப்ஜி விளையாடுவான்னு எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளே, அது எப்பயுமே கென்னு தான். அப்படி தான் கென் எனக்கு நெருக்கமானாப்புல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம், இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்ப்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசில் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டாக வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா, ஆல் தி பெஸ்ட், குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை. ஆனால் கென், யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை இவன் எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதில்
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு முன்னாடிலாம் நான் 2001 2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக பண்ணணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்டு உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்டு உங்களை நம்பி வந்த உங்கள் டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருவோம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களே தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசில் வேற யாராக இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமாக வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டீஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடானா விளையாட தான் போவாங்க, லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும் ஃபோக்கஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கென் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது, அதில் சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க ஆனால் மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்தில். கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்கள் டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி. அண்டு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும், இவர் க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவுக்கு நடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிட்டா போட்டு காமிப்பார், பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவன் எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னா. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. 200 மில்லியன் போயிடுச்சுரா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா, சார் எழுதியிருக்காங்க நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா, ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்வா. அந்த மாதிரி வந்து
ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எல்லாம் தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்ட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்ட் என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம்ஸ் சார். அப்புறம் ஆல் த 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். த டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும். உங்களுடைய விஷஸோட தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கென்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு இட்ஸ் அ வெரி happy team, it's a very confident team, and it's a very very young and vibrant team. இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவாக லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity, and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் ஹீ இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல். நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிவிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷ்னல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் ஒரு ஆக்டராகவோ ஒரு டிரெக்டராகவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். தனுஷ் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல, பட் தனுஷ் வந்து ஹீ டுக் ஹிம் அண்டர் ஹிஸ் விங். அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பார். So that has given him a lot of confidence, I feel. And கருணாஸ்க்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்ட் படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க, வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, there is so much of confidence,
அண்ட் ஒரு 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 வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்டு நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க 2 பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபிலிம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்தில். பட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து என்னுடைய எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் இருந்தாலும் நான் இந்த தேங்க் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிவிடு தம்பி, அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில் நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவுக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் என்னை ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும், நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டார் நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டார். ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்குனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு கூட நடித்ததுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டிங்க மீனாட்சி, பிரேமளவு விட பெருசாக போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்கள் படத்தை சாதாரணமாக பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இது ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ்ஸு, ஃபஸ்ட் டைமாக ஸ்டேஜில் இருந்தது. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்கள் ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கே. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பார்க்குற? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா சொல்லு என்ன பார்க்குற? இல்லை படத்தோடைய ஹீரோ யாருன்னு பாட்டுன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாராக இருக்கும் சொல்லு அப்படின்னேன். இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர. அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்போ யாருன்னு சொன்னால் கரெக்டாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்லை தம்பி நான் தான் ஹீரோன்னு. போங்க நீங்கள் காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவனை நிற்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். ஃபோனெல்லாம் எடுத்துட்டோன்னா, அம்மா என்னை இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மளை ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது, இந்த படம் காமெடியான அப்படின்ட்டான். டப்புன்னு நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்கள் அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். March 19th எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படம் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸு தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க.
ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்றே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி டேரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடித்தோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதை முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணுண்டா. அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரில சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.